அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் சேர்ந்து ஒரே பாவகத்துல ஜாதகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பத்தி நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம், இருந்தாலும் அதுல சுருக்கமா சொல்லியிருந்தோம். இதுல விரிவா இப்ப சொல்ல போறோம். சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல ஒரே பாவகத்துல சேர்ந்து இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும், அது எந்த பாவகத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, லக்னத்திலிருந்து 12 பாவகம் வரைக்கும் எந்த பாவகத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே எல்லாருக்கும் சரியா இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்காது. அதுல இருக்கக்கூடிய 1-2 பலன்கள் சரியா இருக்கும், எல்லா பலன்களும் எல்லாருக்கும் சரியா இருக்காது. அதுக்கு காரணம் என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கிரகம் அந்த பாவகத்துல என்ன பலமாகுதோ அல்லது எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்களுடைய அளவீடுகள் இருக்கும். இப்போ மேசத்துல சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்காங்கன்னு வைங்களேன், சூரியன் அங்க உச்சமாகிறார். ரிஷபத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா சந்திரன் அங்க உச்சமாகிறார். அதே விருச்சிகத்துல சேர்ந்திருந்தா சந்திரன் நீச்சமாயிருவார். அல்லது துலாம்ல சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தா சூரியன் அங்க நீச்சமாகிறாரு. அப்போ அந்த பலன்களுடைய அளவீடுகள் அந்த கிரகத்தோட பலத்தை பொறுத்து தான் இருக்கும். அதனால எல்லா பலன்களும் எல்லாருக்கும் சரியா இல்லைன்னு முடிவு பண்ணாதீங்க. 1-2 பலன்கள் சரியாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி நாம போட்ட பதிவுல பாத்தீங்கன்னா சுருக்கமா சொல்லி முடிச்சிடணும். இந்த பதிவுல கொஞ்சம் விரிவா சொல்லலான்ட்டு இந்த வீடியோ உங்களுக்காக. இப்போ ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா அது அமாவாசை யோகம்னு சொல்லுவோம். இந்த சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுணர்வு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தவங்களால உணர முடியாத உணர்வுகளை இந்த ஜென்மத்துல உணரக்கூடியவங்களா இருப்பாங்க. உள்ளுணர்வுனா என்ன, அடுத்தவங்க சொல்லாத விஷயத்த, அடுத்தவங்க எதுவுமே ஒரு விஷயத்தை பத்தி பேசாம இருந்தாலும் அதை உணரக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு தானாவே இருக்கும். இது பாத்தீங்கன்னா சரியா தவறா அப்படின்றது அவங்க ஜாதகத்தோட அமைப்பை பொறுத்து. இதுல நல்ல பலன்களும் இருக்கு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த உள்ளுணர்வு அப்படின்னா என்ன, அடுத்தவங்களுடைய மனநிலையை சுலபமா ஈஸியா புரிஞ்சுக்க கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க இப்ப இவங்க கிட்ட பொய் சொன்னாங்கன்னா இவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படின்றத உணரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒண்ணு சொல்றாருன்னா அது சரியா இல்ல தவறான விஷயமா அப்படின்றத தன்னுடைய உள்ளுணர்வால சரியான விஷயத்தை, அது சரி அல்லது தவறுன்றத சரியானத தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பவர் இவங்களுக்கு அந்த உள்ளுணர்வுன்றது இருக்கும். கண்டிப்பா ஒருத்தரை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கும் இவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உள்ளுணர்வுனால எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவங்கெல்லாம் முன்னாடியே உணர்வாங்க. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அல்லது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கர்ம வினை இவங்களுக்கு முன்னாடியே உணர்த்தும். இப்போ அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை கூட இவங்க பாத்தீங்கன்னா, இப்போ வள்ளலார் சொன்னார்னு சொல்லுவாங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. அந்த மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ இவங்களும் அதை அதிகமா உணர்ந்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உள்ளுணர்வு உள்ள ஒரு பர்சனாலிட்டியா இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க இருப்பாங்க. இப்போ இந்த உள்ளுணர்வு அதிகமானவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சம்
இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு உள்ளுணர்வு பவர் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதியா இருப்பாங்க, அதிகமா கவனிப்பாங்க, தன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் ரொம்ப அதிகமா கவனிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனா நம்பிட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கனவுல கூட நிறைய விஷயங்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் கனவுல தெரியும். அத பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில உணர்வாங்க, உணர்ந்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கக்கூடியவங்க தனிமையை அதிகமா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆன்மீக சிந்தனை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, இந்த உள்ளுணர்வு சம்பந்தப்பட்டது நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வகையில நல்லதுதான். எந்த வகையில? தனக்கு ஆகாத மனிதர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனைகளையும் மாட்டாம இருக்கலாம், வாழ்க்கையில நல்ல முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். சில நேரம் இதனால என்ன ஆகும், இந்த உள்ளுணர்வு இருக்கிறதுனால அதிகமா யோசிப்பாங்க. அதனால என்ன ஆகும், மன அழுத்தம் அதிகமாகும். மன அழுத்தம் அதிகமாகிறதுனால கஷ்டம் கொஞ்சம் அதிகமா சந்திப்பாங்க. இன்னொருத்தர் சிரிச்சாலுமே அவர் மனசுக்குள்ள கவலை வச்சுக்கிட்டு சிரிக்கிறாரா இல்ல அவர் உண்மையிலேயே சிரிக்கிறாரா அப்படின்றத உணரக்கூடிய அளவுக்கு ஒரு உள்ளுணர்வு உள்ளவங்களா இங்க இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை அதிகமா வெளிப்படுத்த மாட்டாங்க, வெளிப்படுத்த தெரியாது இவங்களுக்கு. இப்போ கோபம் வந்தா என்ன பண்ணணும், கோபத்தை காட்டணும். அழுக வந்தா அழணும். சிரிக்கணும்னு தோணுனா சிரிக்கணும். அப்போ அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தாம வெளியில காட்டிடணும். எந்த ஒரு உணர்ச்சியா இருந்தாலும் கட்டுப்படுத்தாம வெளியில காட்டிட்டாதான் வாழ்க்கை ஓரளவு நல்லா இருக்கும். இல்லைன்னா அதிகமா கட்டுப்படுத்தி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் ஒரு நாளைக்கு பெரிய அளவுல வெடிச்சு வரும். அப்படி வரும்போது வாழ்க்கை ரொம்ப பெருசா பாதிக்கப்படும். ஆனா இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க பாத்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்தா சிரிக்கக்கூடியதையும் பண்ண மாட்டாங்க, கோபமா இருந்தா அந்த கோபத்தையும் காட்ட மாட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அதிகமா வெளியில சொல்லவும் மாட்டாங்க. இவங்க மனசுக்குள்ள நிறைய யோசிப்பாங்க. இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க நிறைய யோசிப்பாங்க, ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. அதை எப்படி வெளிப்படுத்தணும்ன்றது இவங்களுக்கு புரியாது. இவங்க மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அடுத்தவங்க கிட்ட அதை பகிர்ந்துக்க மாட்டாங்க. மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் சரி அதையும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. கோபம் எவ்வளவு இருந்தாலும் சரி அமைதியா இருந்துட்டு போயிடுவாங்க. இவங்க எல்லாமே தன்னை பத்தின தன்னுடைய உணர்ச்சிகளை அதிகமா வெளியில சொல்லாதவங்களா தான் இருப்பாங்க. யாரு? சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியானவங்களா இருப்பாங்க, அதிகமா பேச மாட்டாங்க. எந்த ஒரு உணர்ச்சியா இருந்தாலும் சரி தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவுதான் தன்னம்பிக்கை இருந்தாலும் சரி அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஆழமா சிந்திச்சு செயல்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்கள் சிந்தனைகள் இருக்கும். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த நம்பி இவங்க சொல்றாங்கன்னா அவங்க மேல நம்பிக்கை வந்தா மட்டும்தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இந்த தன்னுடைய மன உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம இருக்காங்களே, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா ஒரு வகை நல்லதுதான். ஏன்னா சண்டைகள் வராது, அடுத்தவங்களோட ரகசியத்தை இவங்க காப்பாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க, எது பேசினாலும் யோசிச்சு பேசுவாங்க. இப்போ நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாம இன்னொருத்தரோட ரகசியங்கள் இன்னொருத்தரை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்க கூடாது, அதே மாதிரி நம்மளை பத்தி இன்னொருத்தர் தெரிஞ்சுக்க கூடாது. அப்படி இருந்தாலே இந்த சண்டை சச்சரவுகள் ரொம்ப குறையும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க தன்னை பத்தின முழுமையான ரகசியங்களை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க சொன்னாங்கன்னா அந்த ரகசியத்தை காப்பாத்துவாங்க. அப்ப இது உங்களுக்கு நல்லது தானே, வாழ்க்கையில அதிகமா சண்டை சச்சரவுன்றது வராது இல்ல.
இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுல ஒரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் முடியாது. ஒரு புரியாத புதிராவே இருப்பாங்க. இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க தன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு புரியாத புதிராவே இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. சூரியன் சந்திரன் ஒருத்தர் ஜாதகத்துல சேர்ந்திருக்குன்னா அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதே இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறவங்களோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே ஒரே வகையான குணம் தான் இருக்கும். இப்போ ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா வந்து கோபக்காரரா இருப்பாரு, அம்மா வந்து சாப்பிட்டானவங்களா இருப்பாங்க. சில வீடுகள்ல அம்மா கோபக்காரங்களா இருப்பாங்க, அப்பா சாப்பிட்டா இருப்பாரு. அதாவது குழந்தைங்க விஷயத்துல. அப்போ ஆனா இந்த சூரியன் சந்திரன் ஒரு குழந்தையோட ஜாதகத்துல சேர்ந்திருக்குன்னா அவங்க அப்பா அம்மாவோட கேரக்டர் ரெண்டு பேரோட குணமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க, ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. கோபம் வந்தாலும் ஒரே மாதிரி தான் கோபம் வர மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து தன்னுடைய குழந்தைய வளர்க்கறது இல்ல. அவங்களுடைய அணுகுமுறை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதாவது இப்போ அப்பா வந்து இதைதான் படிக்க வைக்கணும்பாரு, அம்மா வந்து இல்ல இதைத்தான் படிக்க வைக்கணும்பாங்க, இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்பாங்க, இல்ல இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்பாங்க இல்லைங்களா. ஆனா ஒருத்தர் ஜாதகத்துல அது குழந்தை ஜாதகமா இருந்தாலும் சரி, வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெரியவங்க ஜாதகமா இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அவங்களுடைய அப்பா அம்மா குணம் ஒரே ரெண்டு பேரோட குணமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சூரியன் சந்திரன் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, யாருக்கு சேர்ந்து இருந்தாலும் சரி, அவங்களுடைய அப்பா அம்மாவோட சிந்தனை செயல் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் கோவப்படுவாங்க, டக்குன்னு வந்துடும். அப்படிலாம் ரொம்ப அமைதியான சுபாவம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, ஆளுக்கு ஒண்ணுன்னு இருக்காது. ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி சிந்தனை செயல் தான் இருக்கும் எப்பவுமே. தன்னுடைய பிள்ளைய பாத்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமா வளர்ப்பாங்க. ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மதம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அப்பா மட்டும் கோயிலுக்கு அதிகமா போவாரு, இல்லைன்னா அம்மா மட்டும் போவாங்க. ஆனா இந்த சூரியன் சந்திரன் யாருக்கெல்லாம் சேர்ந்து இருக்குதோ அவங்களுடைய அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கோயிலுக்கு போவாங்க. போனால் அப்படி இருந்தா ரெண்டு பேருமே கோயிலுக்கு போகாம இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரோட சிந்தனையும் எப்போ ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்போ குடும்பத்துல அப்பா அம்மா ஒரே மாதிரி இருந்துட்டா அங்க எல்லா விஷயத்திலையும் ஒரே ரூல்ஸ் தான், ஒரே விதிமுறை தான், ஒரே வழிதான். அப்ப குடும்பத்துல அங்க ஒற்றுமை இருக்கும். ரெண்டு பேரும் ரெண்டு விதமா இருந்தா நல்லா இருக்காது இல்லையா. அப்போ இந்த சூரியன் சந்திரன் ஒருத்தர் ஜாதகத்துல சேர்ந்திருந்தால் அந்த குடும்பம் ஒற்றுமையான குடும்பம். ஆனா ரெண்டு பேர்த்துக்கு அந்த ஒரே சிந்தனை அப்படிங்கிற அப்பா அம்மாவுக்கு கோபம்ன்ற ஒரு சிந்தனை மட்டும் இருந்துடக்கூடாது. தப்பி தவறி அவங்க ஜாதக அமைப்பு படி இருந்துருச்சுன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஆசைகள் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகாரம்னா என்ன? அடுத்தவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. எந்த ஒரு விஷயத்திலையும் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை, மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய தன்மை, ஒரு தலைமை பதவி, இதெல்லாம் எதிர்பார்த்தா அது அதிகார ஆசை தானே. ஆசை தப்பு கிடையாது, பேராசை தான் தப்பு. ஏன்னா நல்லா கவனிங்க, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்ன புத்தரே ஆசைப்படக்கூடாது அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டார். அதனால ஆசை தப்பு கிடையாது, பேராசை தான் தப்பு. இப்போ இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நான் பேராசைன்னு சொல்லவில்லை, ஆசை அப்படின்னு தான் சொல்றேன். இப்போ ஒரு அதிகாரம் சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு ஆசை ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது ஒரு நிறுவனத்துல அல்லது ஒரு லேபர் வேலை பார்க்கிற இடத்துலன்னா அந்த லீடராக, அதாவது தலைவராகக்கூடிய ஒரு ஆர்வம், ஒரு நிறுவனத்துல மேலாளர் இருக்கிறதே பெரிய பதவி எதுவோ அந்த பதவிக்கு போகணுன்ற ஒரு ஆசை,
எந்த ஒரு விஷயமும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இப்போ இந்த அதிகாரம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்கு அப்படின்னா, இப்ப இவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு கூட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தைரியம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவை தானே எடுத்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா, இப்ப உதாரணமா ஒரு புருஷனுக்கு சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன், பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இந்த புருஷன் என்ன கடைசியா என்ன முடிவு பண்றதோ அதான் நடக்கும்னு நினைக்கக்கூடியவர், அதுவும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதே ஒரு பொண்டாட்டி ஜாதகத்துல சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்குதுன்னா, புருஷன் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா கடைசியா இந்த பொண்டாட்டி என்ன சொன்னாங்களோ அதுதான் அங்க நடக்கணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய முடிவுதான் இறுதியானதா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு வகையில அதிகார ஆசை தான். உத்தியோகத்துல இருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய பதவி எதுவோ அதை அடையணும்னு சொல்லி வெறும் ஆசை மட்டும் படமாட்டாங்க, அந்த அளவுக்கு கடினமான உழைப்பு இவங்க கிட்ட இருக்கும். ஒரு தலைமை, ஒரு ஆளுமை திறன், தலைமை திறன் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே அதை முன்னாடி நின்று அதை எடுத்து செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அதனால இவங்க வாழ்க்கையில அதிகமான ஒரு முன்னேற்றம்ன்றது இருக்கும். இவங்க வாழ்க்கையில பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடுன்ற விஷயத்த கொஞ்சம் அதிகமா காட்டுவாங்க, அதை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்க மாட்டாங்க. அதனால ஈகோ அதிகமாகும். உறவுகள் சார்ந்த வகையில ஒரு ப்ராப்ளம், பிரச்சனை, சிக்கல்ன்றது அடிக்கடி வரும். அப்ப அதை மட்டும் குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு குழு ஒண்ணு அமைக்கிறாங்க, அதுக்கு லீடரா இருந்து செயல்பட யாரும் வரலனாலும் இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி நின்று நடத்துறேன் அப்படின்னு சொல்லி முன் வரக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இவங்க இருப்பாங்க. என்னோட பேச்ச கேளுங்க எல்லாம் சரியா இருக்கும்னு தைரியமா தில்லா பேசக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இதுவும் ஒரு வகையில அதிகார ஆசை தான். அதிகாரம் சம்பந்தப்பட்டதுல அதிகமா ஒரு விருப்பம் உள்ளவர் தான், அது தப்பு கிடையாது. இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு குணம் இருக்கும். அதே பாத்தீங்கன்னா அடுத்ததா இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இளமை கால வாழ்க்கை. இளமை கால வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான மனநிலை இல்லாமலேயே வாழ்ந்திருப்பாங்க. படிப்பு, தொழில், இது சார்ந்த விஷயத்துல எதை படிக்கலாம் எதை படிக்க வேணாலும் ஒரு தெளிவான மனநிலை இல்லாம தான் படிச்சிருப்பாங்க. வேலை சம்பந்தப்பட்டதுலயும் எந்த வேலை பார்க்கலாம் எந்த வேலை பார்க்க வேணாம்னு பார்க்க வேணாம் அப்படின்னு ஒரு தெளிவு இல்லாம தான் வேலை பார்த்திருப்பாங்க முற்பகுதி வாழ்க்கையில. தொழில் சார்ந்த வகையில, அடுத்ததா பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த வகையில, அப்புறம் இதெல்லாம் அடிக்கடி மாற்றத்தை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது அதிகமான ஆரம்ப காலத்துல அதிகமா சோதனையை இவங்க சந்திச்சவங்களா இருப்பாங்க, சந்திக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. இவங்களுடைய மனசளவுல பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும், இருந்தாலுமே அதோட சேர்ந்து இதுவும் இருக்கும். இவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையில கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இப்போ அந்த ஆரம்ப வாழ்க்கையில குழப்பம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தை படிப்பு படிக்கும் போதும் சரி அல்லது காலேஜ் படிக்கும் போதும் சரி, நாம என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாம அடிக்கடி மாத்தி மாத்தி சிந்திக்கிறது. வாழ்க்கையில தான் என்ன ஆகணும் அப்படின்ற கேள்விக்கு இவங்களுக்கு பதில் தெரியாது. அந்த ஆரம்பகால வாழ்க்கை இப்படி குழப்பமாக தான் போகும் சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள், அப்புறம் வாழக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் அடிக்கடி இவங்க வாழ்க்கையில மாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. குடும்பம் சார்ந்த வகையில ஒரு கருத்து வேறுபாடு இருந்துட்டு இருக்கும். குடும்பத்துல இருக்க அப்பா அம்மா ஒரே மாதிரி இருந்தாலும் இவங்க அந்த குடும்பம் சார்ந்த வகையில ஒரு கருத்து வேறுபாட்டோடதான் இருப்பாங்க. இது எல்லாமே முற்பகுதி, அதாவது இளமை கால வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் அதை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதை மாத்தணும் உடனே அப்படின்னு நினைப்பாங்க, மாத்தணும் அப்படின்னு உடனே நினைப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த
இளமை கால வாழ்க்கை குழப்பமா இருக்கிறதுனால என்ன ஆகும்? நிறைய விஷயங்களை கத்து வச்சுக்குவாங்க, அனுபவம் ரொம்ப அதிகமா கிடைக்கும், ஒரு பெரிய அனுபவசாலியா இருப்பாங்க. தான் யாரு, தான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், தான் எப்படி வாழணும் அப்படின்ற தன்னை பற்றின ஒரு புரிதல் யாருக்கு இருக்கும்னா இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. அந்த இளமை காலம் குழப்பமா இருக்கு இல்லைங்களா, அந்த இளமை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தெளிவு வந்துடும் இவங்களுக்கு. வாழ்க்கையில அதிகமா ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய அளவுல சாதனை பண்ணவங்களுக்கு எல்லாம் ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை குழப்பம் நிறைந்ததான் இருந்திருக்கு. அதே மாதிரிதான் இவங்களுக்கு இருக்கும். இப்போ இது புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த இளமை காலத்துல வரக்கூடிய குழப்பம், ஒரு +2 படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, +2 ஒரு டிகிரி சேர்ந்து படிச்சிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதை முழுசா கூட முடிக்காம அடுத்த வேலை மாறிடுவாரு. அதே மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலை கொஞ்ச நாள் கூட வேலை செய்யாம அடுத்த வேலையை மாறிடுவாரு. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு 30 வயசுக்கு அப்புறம் தான் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இப்படி வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். 30 வயசுக்கு அப்புறம் அப்பதான் அவங்க வாழ்க்கையே அதிகபட்சம் அவங்க நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். இதே பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கும். இவங்க கடவுள் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அது அதிகமாவே இருக்கும். வாழ்க்கையோட உண்மை அர்த்தம் என்ன அப்படின்னு தேடக்கூடியவங்க. வாழ்க்கைனா என்ன, ஏன் வாழணும், எதுக்காக வாழணும், எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தத்தை தேடக்கூடியவங்களா இருப்பாங்க. தான் யார், தான் எதுக்காக இங்க பிறந்திருக்கோன்ற ஒரு தனக்குள்ளே அதிக கேள்விகளை கேட்டு ஒரு மனநிலை சமநிலை ஆகிறதுக்காக அதிகமா முயற்சி பண்ணுவாங்க. அது இவங்க வாழ்க்கையில நடக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு போனாலே கண்டிப்பா மனநிலை சமநிலையாகும். இவங்க அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அதிகமா ஒரு ஈர்ப்போட இருப்பாங்க. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா இந்த அதாவது அடிக்கடி கோயிலுக்கு போறது, அடுத்ததா தியானம் பண்றது, அப்புறம் அந்த மந்திரம் சொல்றது, வேதங்கள் படிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்புன்றது அதிகமா இருக்கும். இது எல்லாமே சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இல்லைனாலும் இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்காது. கோயில் போறது, தியானம் பண்றது, மந்திரம் ஓதுறது, வேதங்கள் படிக்கிறது, இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல கிடைக்கிற இந்த சுகங்களை விட மனசு எப்பவும் அமைதியா மன நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில வாழ்க்கை பத்தின புரிதல் அதிகமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த கர்மா, முற்பிறவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விதி சார்ந்த விதி அப்படின்றது, அதாவது விதி கர்மா இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஒரு ஆர்வம்ன்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்கெல்லாம் இந்த பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒரு அமைதியான மனநிலையோட தான் இவங்க இருப்பாங்க. தனிமையை அதிகமா விரும்புவாங்க. யாருக்குமே கெடுதல் செய்யணும்னு மனசு அளவுல கூட நினைக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. யாருக்கு? சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு மொத்தமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு இந்த பலன்கள் சரியாவே இருக்கும். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த வீடியோல. இவங்க வாழ்க்கையை பத்தின யோசனைன்றது ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கும். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி கோயிலுக்கு போகக்கூடியது, அந்த தியானம் ஜபம் பண்றது, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில அடிக்கடி இருக்கும். அப்புறம் அந்த ஆன்மீக புத்தகம் படிக்கிறது, இந்த நல்ல நல்ல பழக்கங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா அவங்க இருப்பாங்க. யாரு? சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க. இதனால இவங்களுக்கு என்ன ஆகும்?
கண்டிப்பா மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி அதை அமைதியா சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு ஈகோ அப்படின்றது இவங்க கிட்ட இருக்காது. அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனநிலை இன்னும் அதிகமாயிட்டே போகும். ஆனா இது எல்லாமே நல்ல விஷயங்கள். அதுல இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமா இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை, இந்த உலகத்துல வாழக்கூடிய இத இவங்க புறக்கணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா உறவுகள் சார்ந்தவர்கள சிக்கல் வரும், பிரச்சனை வரும். அதை மட்டும் இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையிலையும் கொஞ்சம் ஒத்து போய் வாழ்ந்தாதான் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்மீக ஈர்ப்பு அதிகமா வந்துடும் இல்லைங்களா? அப்படி வர்றதுனால என்ன ஆகும், இவங்களுக்கு மற்ற விஷயங்களை விட பணம், பதவி, பட்டம் அப்படின்றத விட மன அமைதி தான் அதிகமா வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. பதவி ஆசை, அதாவது அதிகார ஆசை அதிகமா இருக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஆனா ஆன்மீக ஈர்ப்பு அதிகமா இருக்கும்போது ஆன்மீக ஈர்ப்பும் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்ப அது இருக்குமா இது இருக்குமான்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ஆன்மீக நாட்டம் அதிகமா வந்துட்டா பணம் பதவிய விரும்ப மாட்டாங்க, அதிகமா மன அமைதி தான் விரும்புவாங்க. ஆனா அதிகார ஆசை இருக்கும்னு சொல்லி அதை விரும்புவாங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப இதையும் சொல்றோம். அப்ப அதுக்கு முரண்பாடா இருக்காதா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம இதுல சொன்ன எல்லா பலன்களும் சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இருக்காது, நடக்காது. இதுல சொன்னதுல பாதி பலன் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பா நடக்கும். இப்ப ஆன்மீகத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு நல்லா கவனிச்சுங்க, இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த அதிகார ஆசை இருக்காது. அந்த அதிகார ஆசை இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்துல அதிகமா நாட்டம் இருக்காது. இத நம்ம இந்த ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டோம். சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தா இது கிரகத்துக்கு உண்டு கண்டிப்பா அந்த பலன். ஆனா பாவகத்துல 9ஆம் பாவகத்தை கவனிக்கணும். காலப்புச இலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி குருவையும் கவனிக்கணும். அப்போதான் ஒருத்தருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு வரும்னு முடிவு பண்ண முடியும். ஏன்னா அப்புறம் கமெண்ட்ல பணம் பதவி முக்கியம்னு சொல்றான், முக்கியம் இல்லைன்னு சொல்றான்னு குழப்பறேன்னு புரிஞ்சுக்க கூடாது. அதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொன்னேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் அப்படின்றது வாழ்க்கையில அடிக்கடி வருங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் சொல்றோம் இல்லைங்களா, டிப்ரெஷன் இப்ப சொல்றோமே, அது அதிகமா வரும். அது எதனால வருது? அதிகமா சிந்திக்கிறதுனால வருது. அதிகமான சிந்தனைகள் மனசுக்குள்ள இருக்கிறதுனால வருது. கவலை, பயம், தான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறாத ஒரு நிலை, இதனால மனசுல அதிகமான ஒரு அழுத்தம் உண்டாகும். இது சில நேரங்கள்ல இப்படி இருக்கும், நிரந்தரமா இது உங்களுக்கு இருந்துராது. இது எப்பப்பெல்லாம் இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்யற இடத்துல வேலை பளு அதிகமாகும் போது, குடும்பத்துல பொறுப்பு அதிகமாகும் போது, அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாதப்ப, அடுத்தவங்க யாராவது தன்னுடைய மனசை புண்படுத்துற போது, அப்பெல்லாம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு மத்தவங்களோட அதிகமா மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவாங்க? வெளிப்படுத்தவே மாட்டாங்க. எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா திடீர்னு அமைதியாயிருவாங்க. நல்லா பேசிட்டு இருக்கவங்க திடீர்னு அமைதியாயிருவாங்க. யாரு? இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்க. தூக்கம் ரொம்ப குறைவா இருக்கும், இவங்களுக்கு அதிகமா யோசிப்பாங்க, கோபம் சீக்கிரம் டக்குன்னு வந்துடும், மனசளவுல பலகீனமா இருப்பாங்க அதிகமா. இது பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இந்த மாதிரி வர்றது நார்மலா எல்லா மனுஷனுக்குமே உள்ளதுதான். ஆனா அதிக நாள் இது நீடிக்காது. அப்படி நீடிச்சால் டாக்டரை பார்க்கணும், மன அழுத்தம் அதிகமானால். இப்போ நாம இந்த பதிவுல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னா இந்த மன அழுத்தம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? தினமும் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் அமைதியா எதை பத்தி யோசிக்காம அமர்ந்திருந்தா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் அந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பண்ணாலும் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை எழுதி பார்த்தாலும் கொஞ்சம் மனநிலை மாறும். மனசுல எந்த அளவுக்கு ஒரு சோகமான விஷயங்கள் இருந்தாலும் அதை நம்பிக்கையான யாராவது ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துகிட்டாலும்
அந்த மன அழுத்தம்ன்றது மாறும். மெயினா பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம், நல்லா தூங்கணும். தூங்கினால் இந்த மன அழுத்தம் அதிகமா குறையும். இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்க நல்லா தூங்கினா மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ நாம இதுல நிறைய பலன்கள் சொல்லியிருக்கோம். சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்னு. இந்த பலன்கள் எல்லாருக்கும் எல்லா பலன்களும் இருக்காது. இதுல பாதி பலன்கள் இல்லாமல் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க. நான் கண்டிப்பா நேரம் இருக்கும்போது ரிப்ளை பண்றேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும். மீண்டும் இதே போன்று இன்னும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.